வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஐஎல் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். இந்த போஸ்ட்டுக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸும் அப்ளை பண்ணலாம், டெக் படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி அதாவது பிஏ, பிஎஸ்சி படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். இதுக்கு ஒன்லி இன்டர்வியூ மட்டும் தான். இதுக்கு வந்து எக்ஸாம் எதுவுமே இல்ல. அதான் நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பிரிஃபரன்ஸ் எப்படி குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. அதனால நீங்க இயர்லியரா போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இன்டர்வியூ லொகேஷன் டெக்னிக்கல் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட், சுரஞ்சன் தாஸ் ரோட், விமனாபுரா பிஓ, பெங்களூர் 17. இதுதான் இன்டர்வியூ லொகேஷன். டைம் மார்னிங் செஷன் குடுத்துருக்காங்க. 8 ஏஎம்க்கு நீங்க வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். மேஜர் வைஸ் தனித்தனியா இன்டர்வியூ டேட் குடுத்துருக்காங்க. அதையும் பார்த்தலாம். ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், ஏரோ மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் இவங்க எல்லாத்துக்குமே 3/6/2024 அதாவது ஜூன் 3ஆம் தேதி இன்டர்வியூ டேட் குடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல், இண்டஸ்ட்ரியல், புரொடக்ஷன், மெட்ரானிக், மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ டேட் 4/6 குடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் 4ஆம் தேதி இவங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ. அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கமர்ஷியல் பிராக்டிஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் அண்ட் பாலிமர் சயின்ஸ் இந்த மேஜர் படிச்சவங்களுக்கெல்லாம் ஜூன் 5ஆம் தேதி இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க அங்க அட்டெண்ட் பண்ணணும். அடுத்தது பிஏ எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், சோசியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்டரி, கன்னடா, பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், அவியேஷன் இந்த மேஜர் படிச்சவங்கலாம் ஜூன் 6ஆம் தேதி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். அடுத்தது பிகாம் காமர்ஸ், பேங்கிங், ஸ்டாட்டிக்ஸ், அக்கவுண்டன்சி, ஃபைனான்ஸ் படிச்சவங்க ஜூன் 7ஆம் தேதி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். பிபிஏ ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ் இந்த மேஜர் படிச்சவங்களும், பிசிஏ கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி படிச்சவங்களும் ஜூன் 8ஆம் தேதி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். லொகேஷன் வந்து அதே தான். லொகேஷன்ல எந்த சேஞ்சும் இல்லை. டைமிங்கும் அதே தான். பட் டேட் மட்டும் தான் மாத்தி குடுத்துருக்காங்க. இந்த 3, 4, 5ஆம் தேதியில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றவங்க வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிச்சவங்க. அடுத்தது டிகிரி இன் இன்ஜினியரிங் கிராஜுவேட் குடுத்துருக்காங்க. அது வந்து 10, 11, 12, 13, 14 பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் இவங்களுக்கு வந்து 10ஆம் தேதி இன்டர்வியூ. அடுத்தது மெக்கானிக்கல், இண்டஸ்ட்ரியல், புரொடக்ஷன், மெட்ரானிக்ஸ், மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ்க்கு 11ஆம் தேதி இன்டர்வியூ. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து 12ஆம் தேதி இன்டர்வியூ. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு வந்து 13ஆம் தேதி இன்டர்வியூ. அடுத்தது சிவில் அண்ட் கெமிக்கலுக்கு வந்து 14ஆம் தேதி இன்டர்வியூ. ஸோ இதுவும் லொகேஷன் அதே தான். வேற எந்த சேஞ்சும் இல்ல. நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. நீங்க ஆல்ரெடி என்ஐடிஎஸ்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க இதுக்கு முன்னாடியே வொர்க் பண்ணியிருந்தாலுமே நீங்க இந்த இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ 2 கண்டிஷன். நீங்க இப்பவும் வொர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடியும் நீங்க வொர்க் பண்ணியிருக்க கூடாது. நீங்க இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும்னா, நீங்க அப்ரென்டிஸ்ஷிப் போர்ட்டல்ல வந்து பதிவு பண்ணணும். www.nats.education.gov.in இதுதான் அந்த போர்ட்டல். இந்த போர்ட்டல்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ஃபார்ம நீங்க இன்டர்வியூக்கு வந்து எடுத்துட்டு போகணும். நீங்க இன்டர்வியூக்கு முக்கியமா கொண்டு வர வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் குடுத்துருக்காங்க. 10th அல்லது எஸ்எஸ்சி அல்லது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட், ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் குடுத்துருக்காங்க. என்னன்னா, நீங்க ஒரிஜினல்ஸ் கொண்டு வந்தாலுமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியா ஒரு செட் வந்து நீங்க ஜெராக்ஸ் வச்சிருக்கணும். அதுல வந்து நீங்க செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும் கட்டாயமா. அது மட்டும் இல்லாம 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்க வச்சிருக்கணும். இந்த கண்டிஷன் எல்லாம் பார்த்துக்கங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.